பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 11ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். The book of Ecclesiastes chapter 5 verse 12. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. அல்லேலூயா. கர்த்தருடைய இந்த அருமையான வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனத்தில் எவ்வளோ ஆண்டவர் யதார்த்தமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வேலை செய்கிறவன், அப்போது கடினமாய் வேலை செய்கிற ஒரு மனிதன் காலையிலேருந்து இரவு வரைக்கும் இல்லை சாயங்காலம் வரைக்கும் கடினமான வேலை செய்தால் அவங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அவங்க அதிகமாக சாப்பிட்டாலும் அவங்க படுக்கைக்கு போனாங்கன்னா அவங்க நித்திரை எப்படி இருக்குமா? அது இன்பமாக இருக்கும். அவ்வளோ ஹார்டாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பெட்டுக்கு போன உடனே அப்படியே அவங்க நல்லா தூங்கலாம். ஆனால் இது ஒரு செல்வ பெருக்கு, செல்வம் நிறைந்த ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த செல்வனுடைய பெருக்கு என்ன பண்ணாதான் அவனை தூங்க ஒட்டாது, அந்த மனிதனை தூங்க விடாது. அந்த செல்வத்தின் பெருக்கு, தி abundance of riches எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த செல்வத்தினுடைய பெருக்கு அவனுக்கு என்ன பண்ண முடியாது? தூங்க முடியாது. சரி, ஒரு மனிதனுக்கு தூக்கம் இல்லை, ஒரு ரெஸ்ட்ன்றது நம்ம பாடிக்கு ரொம்ப தேவையான ஒன்றாய் காணப்படுகிறது. அந்த தூக்கம் நமக்கு இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு நைட்டு முழுசும் நம்ம தூங்கலைன்னா அடுத்த நாள் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஃபங்க்ஷன் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம பாடி எப்படி நம்ம ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அது கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுது, கரெக்டு தான். ஆனால் அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுது. அந்த ரெஸ்ட் பீரியட்லேயும் அது சில ப்ராசஸாக அது செய்கிறது. அதனால தான் நம்ம காலையில் எழும்பும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக, நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நம்ம பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக எழும்பி நம்மளுடைய வேலைகளை செய்கிறதுக்கு நம்முடைய பாடி மறுபடியும் அது எக்யூப் ஆயிக்குது. ஆனால் அந்த செல்வ பெருக்கு இருக்கிற மனுஷனுக்கு தூங்க முடியாது. அதீத செல்வம் நிறைந்த மனிதனால் என்ன செய்ய முடியாது? வசனம் சொல்லுது, தூங்க முடியாது. தூக்கம் வராதான், அது தூங்க ஒட்டாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 12ஆம் வசனம் அப்படி தானே நம்ம வாசித்தோம். அவனை தூங்க ஒட்டாது. அந்த செல்வனுடைய பெருக்கு அவனுக்கு தூக்கத்தை வர விடாது. அவனுடைய தூக்கம் அவனை விட்டு போய்விடும். அப்போ ஒரு பெரிய காரியத்தை பெரிய சிஓவாக ஒரு பெரிய கம்பெனியை ரன் பண்ணுறாங்கன்னா நைட்டில் போய் அவங்க தூங்கும்போது என்னெல்லாம் யோசிக்கிறாங்க இல்லை? அது நாளைக்கு இதை பண்ணணும், நம்மளே நிறைய நேரத்தில் நாளைக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், அவங்கக்கிட்ட பேசணும், இவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு நிறையா மைண்டு அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த மைண்டு ஒர்க் பண்ண நம்மளுக்கு தூக்கம் வராது. நம்ம பெட்டில் தான் படுத்துருக்குறோம், ஆனால் நம்மளுக்கு ஏன் தூக்கம் வரல? சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் படுத்து தான் இருக்கிறேன் ஆனால் என்னால் தூங்க முடியலையே. ஏன்னா மனசு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்குது. ஒருவேளை பிரச்சனையை யோசிக்குது, இல்லை கவலைகளை நிமித்தமாக, இல்லை யார் என்ன பண்ணுவா, இதை என்ன பண்ணுறது, அதை என்ன பண்ணுறது, அப்படியே யோசிக்க நம்மளுக்கு தூக்கமே இல்லை. ஆனால் அதே நம்ம நல்ல எல்லா கவலைகள், எல்லா பொறுப்புகள், நாளைக்கு இதெல்லாம் இருக்குது ஆண்டவரே, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துட்டு அதான் நைட்டில் நல்லா ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஆண்டவரே இன்றைக்கி முழுசு நீங்கள் நடத்துனீங்க, உமக்கு நன்றி. நாளை தினத்தில் இந்த காரியங்கள்லாம் இருக்குது, இந்த பிரச்சனைலாம் நான் சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது, இதில் எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்களோட கருத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு நல்ல ஒரு தூக்கத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் படுங்க. ஆண்டவர் உங்களுடைய தூக்கம் நித்திரை இன்பமாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் செல்வ பெருக்கு பார்த்தீங்களா, நம்மளை எந்த அளவுக்கு தூக்கத்திலிருந்து கூட நம்மளுக்கு ஒரு தூக்கம் கூட வர முடியாதபடியாக மாறிவிடுகிறது. ஆகவே நம்மளுடைய லைஃப்பில் செல்வம் இருக்கிறது நல்லது, ஆனால் செல்வத்தின் மேலே ஒரு கிரீடு, பேராசை இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி எப்படிப்பட்ட வேர்ல்டில் நம்ம வாழ்கிறோன்னா ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு. அவங்க இதை செஞ்சால் நான் இதை செய்யணும். பிஸ்னஸ்லேயும் சரி, கெரியர்லேயும் சரி, நமக்கு எல்லாம் காம்படிஷன் இருக்குது. எல்லாரும் யாரை மிதிச்சுட்டு யார் முன்னால் போகலாம், யாரை விழத்தள்ளிட்டு எப்படி இதை பொசிஷனை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம். அப்போது நம்ம அந்த ரேஸில் நம்மளும் ஜாயின் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு நிச்சயமாக தூக்கமே வராது. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கணும். ஆண்டவரே எனக்கு இவ்வளோ தூரம் கொடுத்துருக்குறீங்க, உமக்கு நன்றி.
எனக்கு போதும். அந்த சாட்டிஸ்ஃபைடு மனது இல்லை, அந்த போதும் என்கிற மனதுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே பிரியமானவர்களே, நம்ம ஒரு கெஸ்ட்டு தான் நாளைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு. உடனே நம்ம வீடு இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த ஃபுட்டு பண்ணணும், அந்த ஃபுட்டு பண்ணணும், நம்ம ரொம்ப பயங்கரமாக அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறத விட ஓகே 2-3 ஐட்டம்ஸ் நம்ம பண்ணாலும் இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு மைண்டுக்கு நம்ம வரணும். நம்ம ப்ராப்ளம் என்னென்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. யாருமே கெஸ்ட் நம்மக்கிட்ட அதெல்லாம் இப்படி இப்படி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் நம்மளே என்ன பண்ணிக்கிறோன்னா, நிறைய வீடுகளுக்கு நம்ம போகிறதுனால அவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, அவங்க எவ்வளோ டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, அதனால நானும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி நான் என்னை எக்ஸர்ட் பண்ணும்போது என்னுடைய திராணிக்கு மேலே நான் என்ன செய்கிறேன், சுமையை நான் சுமத்தி கொள்ளுகிறேன். அது நிமித்தமாக நான் தான் கஷ்டப்படுறேன் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும், என்னுடைய லைஃபுக்கு என்னால் என்ன முடியும், என்னுடைய கேப்பபிலிட்டி என்ன, என்னுடைய எபிலிட்டி என்ன, எனக்கு எவ்வளோ ஹெல்ப் அவைலபிளாக இருக்குது. ஓகே, எனக்கு ரொம்ப பெருசாக ஹெல்ப் இல்லையா, அப்போ நான் அதை குறைச்சிக்கிறதுல நல்லது தானே. அப்போ நம்ம அந்த ஞானம் நமக்கு வேண்டும். நம்ம பவுண்ட்ரி லைனை ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு ஞானம் வேணும். எப்போ நோ சொல்கிறது அதுக்கும் நமக்கு ஞானம் வேணும். எல்லாவற்றிலையுமே நம்ம ஞானத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது நம்ம தூக்கம் இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஹார்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சொல்கிறார். அதைத்தான் இந்த வசனத்தில் பார்க்குறோம்ல, வேலை செய்கிறவன். அப்போ நம்ம கட்டாயமாக நல்லா வேலை செய்யணும். இப்போ ஒரு வயலில் வேலை செய்கிறவங்கள யோசித்து பாருங்களேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க நைட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சமோ அதிகமோ சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்துட்டு அவங்க படுக்கைக்கு போகிறாங்க. அவங்க படுக்கைக்கு போகும்போது நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன் அப்படி யோசிக்கிறது இல்லை. நாளைக்கு போனால் எனக்கு வேலை இருக்கும், என்னுடைய வேலை இதுதான், ரொட்டீனாக ஒரு வேலை, அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கம் இன்பமாக இருக்குது. நாமும் கூட நம்முடைய தூக்கத்தில் இன்பம் இருக்க வேண்டுமானால் சில காரியங்களில் நமக்கு அந்த பொறுமை வேண்டியது இருக்குது, தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது, ஆண்டவருடைய கருத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய தூக்கத்தை நம்முடைய நித்திரையும் இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு எத்தனை பேர் எனக்கு நைட்டு தூக்கமே வரல, நான் படுக்கைக்கு போனால் என்னால் தூங்கவே முடியல, தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு இன்றைக்கி அதை ஸ்லீப்பை டிஸார்டர்னு சொல்லி அதுக்கு பேர்லாம் வச்சு அதுக்கு பயங்கரமான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போகிற அளவுக்கு இன்றைக்கி உலகம் இருக்கிறத பார்க்குறோம். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமாக நம்ம இருக்கும்போது நம்முடைய நித்திரை இன்பமாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், அதற்குரிய கூலியை கர்த்தர் கொடுக்குறார். ஆண்டவரை நம்ம நம்பலாம். பெருசாக நான் அதை சேர்த்து வைக்கணும், இதை சேர்த்து வைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணும்போது தான் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் போகிறோம். ஆண்டவர் பார்த்துப்பார், எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் நடத்துவார், பொறுப்படுத்தி கொள்வாருன்னு சொல்லி நம்ம ஒரி பண்ணாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய தூக்கம் நம்முடைய நித்திரை இன்பமாக இருக்கும். எவ்வளோ ப்ராக்டிக்கலாக ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நம்மளோட பேசுகிறாங்க இல்லையா? அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அந்த விசுவாசம்தான் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. நைட்டு தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நல்ல ஒரு ஜெபம் பண்ணி நல்ல ஒரு மெலோடியஸ் கர்த்தருடைய சத்தத்தை, நல்ல மெசேஜோ இல்லை மியூசிக்கோ இல்லை நல்ல ஒரு ஆராதனை பாட்டு ஏதாவது நம்ம போட்டு நம்ம அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா காட்ஸ் ப்ரெசன்ஸை நம்ம ஃபீல் பண்ணாலே நம்ம மைண்ட் என்ன பண்ணுது, ரிலாக்ஸ் பண்ணுது. அப்படியாக கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12வது வசனம், வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?